இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு 2 காரியங்களை கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். முதலாவது, கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிற கொடுத்திருக்கிற செயல்களை நாம் செயலாக்கப்படுத்த வேண்டும். இரண்டாவது, மனித இயல்புள்ள நாம் இறை இயல்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். யூதர்கள் ஆண்டவர் மீது 2 குற்றச்சாட்டுகளை எப்பொழுதுமே வைத்திருந்தார்கள். ஒன்று, இயேசு செய்த செயல்கள் அவர்களுக்கு பிடிக்காததினால், குறிப்பாக மக்களுக்கு அவர் கொடுத்து வந்த விடுதலை செயல்களை எல்லாம் மையப்படுத்தி ஓய்வு நாள் சட்டத்தை இவர் மீறுகிறார் என்று அவருடைய நன்மைத்தனங்கள் நிறைந்த செயல்களை அவர்கள் குற்றப்படுத்தினார்கள். இரண்டாவதாக, இயேசு கடவுளோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார் என்கின்ற 2வது குற்றச்சாட்டு. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய செயல்கள் எல்லாம் தந்தை கடவுள் அவருக்கு கொடுத்தது. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நானாக எதையும் செய்வதில்லை, தந்தையினிடத்தில் சொல்லுகிறார், அதை நான் செய்கிறேன் என்று உறுதிபட குறிப்பிடுகிறார். அவர் தன்னை இறைவனோடு இணைத்துக் கொள்ளுகிறார் என்கின்ற குற்றச்சாட்டுக்கும் ஆண்டவர் பதில் சொல்லுகிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் தந்தையை ஏற்றுக்கொள்ளுகிறார். காரணம், மகன் தானாக எதையும் செய்வதில்லை, தன்னுடன் தந்தை இருக்கிறார், தன்னை செயல்படுத்துவது தந்தைதான் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசுவும் சொல்லிக் கொடுக்கிற பாடம், அவர் சொல்லுவதை நாம் செய்ய வேண்டும். அவர் நம்மை இயக்கக்கூடியவராக இருக்கிறார். ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நம்ம வாசிக்கிறோம், தூய ஆவியினால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். நீதிமொழிகள் புத்தகம் நமக்கு சொல்லுகிறது, உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். அன்பானவர்களை, கடவுள் விரும்புகிற செயல்களை எல்லாம் நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாய் எதிர்க்கப்படுவோம் என்பதை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு ஆணித்தரமாக சொல்லிக் கொடுக்கிறார். அதே நேரத்தில் மனித இயல்போடு இருக்கிற நாம் இறை இயல்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். காரணம், மனிதத்தை புனிதமாக்கவே புனிதராம் கடவுள் மனிதராய் இந்த உலகத்தில் பிறந்தார். நம் கடவுள் செயல்பட்டு கொண்டிருக்கிற இறைவன். நாம் கடவுளின் மக்கள் என்று சொன்னால் நாமும் அவருக்காக செயல்பட வேண்டும். அவருடைய இயல்பில் நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். எங்கள் அன்பான ஆண்டவரே, எங்களுடைய செயல்கள் எல்லாம் உமக்குரியதாகவே இருக்கட்டும். நீர் எங்களை செயல்படவையும், எம்மில் செயல்படுவதும் நீராக மட்டுமே இரும். நல்ல செயல்கள் செய்வதை ஒருபோதும் நிறுத்திவிடாமல் இருக்க எங்களுக்கு வாழ்வில் துணிச்சலை தாரும். நீர் விரும்புகிற காரியங்களை துணிச்சலாய் செய்து முடிக்க எங்கள் மனங்களை திடப்படுத்தும். ஆண்டவரே, அதோடு உம்முடைய இயல்பில் நிலைத்திருக்கவும், மனிதம் புனிதமாவதே உம்முடைய திட்டம் என்பதை உணர்ந்து இந்த உலகில் மனிதர்களாய் இருக்கிற நாங்கள் இறை இயல்பிலே நிலைத்திருந்து இறைவனாகிய உம்மையே வந்து அடையச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமேன்.